ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. நல்வினை செய்தால் நன்மையே விளையும், தீவினை செய்தால் தீமைதான் விளையும். குரு அச்சுத ஜெயன் செய்த தவறு உடன் இருந்தவர்களே சரியாக அறிந்து கொள்ளாமல் போனதுதான். அந்த தவறுதான் அவர் மரணத்திற்கு காரணமாக அமைந்திருந்தது. மாலினியும் அஸ்வதியும் செய்த தீவினைகள் அவர்களது கொடூரமான முடிவுக்கு காரணமாக அமைந்தது. ஆதித்யனும் பிரதாபனும் செய்த நல்வினைகள் எதிரிகளின் சதிச்செயல்களுக்கு பலியாகாமல் அந்த பகைவர்களை தேடிக் கண்டறிந்து ஒழித்துக் கட்டுவதற்கு உதவியது. மாலினி அஸ்வதியின் அத்தியாயத்தை முடித்துவிட்டு அடுத்த எதிரியை தேடி பயணம் புறப்பட்டான் ஆதித்யன். அரசன் அந்த ஆற்றுப்பகுதியில் இருந்து பயணத்தை துவங்கிய அதே நேரத்தில் தூரத்தில் வேறொரு இடத்தில் இரவு பொழுதை கழித்த வருணன் உடன் சென்றவர்களுடன் அடுத்த கட்ட பிரயாணத்தை துவங்கியிருந்தான். இந்த இரு குழுவினரின் பயணமும் சந்திரபுரி நோக்கித்தான் சென்று கொண்டிருந்தது. ஆதித்யனின் குழுவினர் அவர்களது இலக்கை அடைவதற்குள் ஆதித்தபுரியை தேடி வந்து கொண்டிருக்கும் ஒரு இளவரசியின் கதையை பார்த்து விடுவோம். வடநாட்டைச் சேர்ந்த இவள் வெகு சில ஆட்களின் உதவியுடன் பல மாதங்களாக பயணித்து இப்போதுதான் தமிழ் பேசும் பகுதிகளை அடைந்திருக்கிறாள். இவள் வேறு யாருமல்ல, சோமவர்மரின் இரண்டாவது மனைவியான நீலாதேவி தன் அன்பு மகனுடன் ஜோடி சேர்க்க வேண்டும் என்று ஆசையாசையாய் அனுப்பி வைத்திருந்த பெண்ணான வசுப்பிரதாதான் இவள். ஆதித்தபுரியை தேடி பயணித்தவள் வழிமாறி வஞ்சி நகருக்குள் நுழைந்து விட்டாள். பார்க்கவத்திலிருந்து பயணம் கிளம்பும் முன்பாக தன்னவர்களை பல குழுக்களாக பிரித்து பல இடங்களுக்கு ஆதித்யன் அனுப்பியிருந்தான். அப்படி அனுப்பப்பட்டவர்களில் ஒருவனான வீரேந்திரன் அரசனின் கட்டளைப்படி வஞ்சி நகரத்தை தான் சென்றடைந்திருந்தான். அங்காடி தெருவிலிருந்து எதிரிகளை குழப்புவதற்காக முகத்தை வஸ்திரத்தால் மூடிக்கொண்டு ஆதித்தனின் குதிரை குபேரனை செலுத்திக் கொண்டு பயணம் புறப்பட்டிருந்தான். வீரேந்திரனை அரசன் என தவறுதலாக எண்ணிக்கொண்டு எதிரிகள் கூட்டம் ஒன்று அவனையும் தொடர்ந்திருந்தது. வீரேந்திரனும் எதிரிகளிடம் மாட்டாமல் அவர்களுக்கு போக்கு காட்டிக்கொண்டு வஞ்சி நகரத்துக்கே அவர்களை அழைத்துச் சென்றிருந்தான். வீரேந்திரன் சென்றிருந்த அதே வஞ்சி நகருக்குத்தான் இளவரசி வசுப்பிரதாவும் வந்திருந்தாள். சோமவர்மரின் மறைவை ஒட்டிய காலகட்டத்தில் வனபத்ராபுரியில் தங்கியிருந்த நீலாதேவிக்கு பல அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டு வந்தன. அரசருக்கு விஷம் கொடுத்து வந்தவர்கள் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் மொத்தமாக கொன்று குவித்துவிட வேண்டும் என்று துடித்து வந்தார்கள். வசுமித்ராவின் அப்போதைய போர்ப்படை தளபதி ராஜகேசரியும் இந்த கூட்டத்தில் ஒருவன். ஆதித்யனுக்கு முன்பு எதிரியாக இருந்து பின்பு நண்பனாகிவிட்ட விஜயேந்திரனின் தந்தையான ராஜகேசரி அரசருக்கு விஷம் கொடுத்து வந்த இந்த பாவச் செயலில் தனியாக ஈடுபடவில்லை. இன்னொரு மறைமுக எதிரியும் இந்த கூட்டணியில் இடம் வகித்திருந்தான். தொடர்ந்து வனபத்ராபுரியை வேவு பார்க்க ஆள் அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. மற்ற பகுதிகளைப் போல அவ்வூருக்கு ஆள் அனுப்பி ஒற்றறிவது அத்தனை எளிமையாய் இருந்திருக்கவில்லை எதிரிகளுக்கு. அவ்வூரை வேவு பார்ப்பதற்கு அவர்களுக்கு இருந்த பல தடைகளில் ஒன்று அந்த ஊரின் அமைப்புதான். காட்டிற்கு நடுவில் அமைந்திருந்த அவ்வூருக்குள் அத்தனை எளிதில் உள்நுழைந்து கண்காணிக்க அம்மனிதர்களால் இயலவில்லை. பொதுவாக கானகம் அருகில் இருந்தால் அதில் பாதுகாப்பாக பதுங்கிக் கொண்டு எதிரிகளை எளிதில் கண்காணிக்கலாம்தான். ஆனால் வனபத்ராபுரியிலோ எதிரிகள் ஊடுருவிவிடக்கூடாது என்பதாலேயே இருள் சூழத் துவங்கியதுமே தினமும் காட்டிற்குள் வேட்டை நாய்களை அனுப்பி ஊரை ஒட்டிய காட்டின் எல்லைகளில் எதிரிகளோ ஆபத்தான விலங்குகளோ அண்டாமல் இருக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. வேட்டை நாய்களை ஏமாற்றிவிட்டு எதிரிகள் ஒருவேளை ஊருக்குள் புகுந்தாலும் வனபத்ராபுரி கிராம மக்களை ஏமாற்றுவது அத்தனை எளிமையான காரியமன்று. அது நீலாதேவியின் தலைமையின் கீழ் செயல்படும் ஊராகையால் தலைமைக்கேற்ப அதன் மக்களிடமும் விவேகமும் அறிவும் மிகுதியாகவே தென்பட்டது. எதிரிகளும் என்னென்னவோ முறைகளில் ஊருக்குள் நுழைய முயன்றனர். தானியங்களும் பிற அத்தியாவசிய பொருட்களும் ஊருக்குள் நுழைவதை தடுத்து வந்தனர். நீலாதேவி முயற்சிகள் எடுத்து எதிரிகளின் தடையை தகர்த்தெறிந்தார். அடுத்து பிரித்தாளும் சூழ்ச்சியை கையில் எடுத்து ஊர் மக்களை பிரித்து அதன் மூலம் ஊருக்குள் நுழையலாம் என்று திட்டம் போட்டனர். ஆனால் கட்டுக்கோப்பான அந்த கிராமத்தில் வாய்ச்சண்டையை வரவழைக்க கூட எதிரிகளால் முடியவில்லை. ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து நீலாதேவிக்கு பாதுகாப்பு கொடுத்து வந்தது. ஊர் மக்கள் நீலாவுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் என்றால் சுற்று வட்டாரத்தில் இருந்த 4-5 ஊர்கள் சேர்ந்து மொத்த வனபத்ராபுரிக்குமே காவலாக இருந்து வந்தது.
அப்போது ஒரு சமயம் அவ்வூரில் இருந்த நோய்வாய்ப்பட்ட மனிதர் ஒருவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக நீலாதேவி முயன்று வந்தார். காட்டில் உள்ள மூலிகைகளைக் கொண்டு மட்டுமே வைத்தியம் செய்ய வேண்டியிருந்தது. நீலா எவ்வளவோ முயற்சித்தும் அந்த நோயாளியின் உயிரை காப்பாற்ற மட்டுமே முடிந்ததை தவிர அவரை நிரந்தரமாக படுக்கையிலிருந்து எழச் செய்ய முடியவில்லை. அம்மனிதர் முழு குணமடைந்து தேர வேண்டுமானால் அடுத்த கட்ட சிகிச்சையை மேற்கொண்டே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் நீலாதேவி. அந்த முயற்சியை எதிரிகள் புடைசூழ்ந்திருக்கும் வசுமித்ரா ராஜ்யத்தில் செய்ய முடியாதென்று உணர்ந்து நெடுந்தூரத்திற்கு அந்த மனிதரை அழைத்துச் செல்லலாம் என்று முடிவு செய்தார். நீலாதேவிக்கு துணையாக இளைஞர்கள், நடுத்தர வயதினர் என 30க்கும் அதிகமான ஆண்கள் துணைக்கு சென்றிருந்தனர். ஒரு சில பெண்களும் உடன் சென்றார்கள். அதில் ஒரு பெண் சுசீலா, வருணனின் அன்னை. அவனுடைய தந்தையான அமரேந்திரனும் தங்கைக்கு துணையாக நீலாவுடன் சென்றிருந்தார். இளைஞர்கள் குதிரைகளிலும் மற்றவர்கள் மாட்டு வண்டிகளிலும் என பயணித்து வழியெங்கிலும் ஆங்காங்கே தங்கி தொடர்ந்து வந்த எதிரிகளை மாய்த்து எதிர்ப்பட்ட தடைகளை விலக்கி பல மாதங்கள் கழித்து விராட்பூர் என்ற வடநாடு ஒன்றின் எல்லைப் பகுதியை சென்று சேர்ந்திருந்தனர். அவர்கள் செல்ல வேண்டிய இடம் விராட்பூரை தாண்டி 1 மாத பயண தூரத்தில் இருந்தது. நாட்டினுள் சென்றால் சோதனை கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் காட்டுப்பாதையிலேயே விராட்பூரை கடந்துவிட முடிவு செய்திருந்தார் நீலாதேவி. காட்டின் மத்தியிலேயே வாழ்ந்த அம்மக்களுக்கு நாட்டினுள் நடைபோட்டுச் செல்வதைக் காட்டிலும் காட்டு வழியில் பயணம் போவதே சௌகரியமாக இருந்தது. அப்படி சென்று கொண்டிருந்த வேளையில் அந்த காட்டினுள் இருந்து ஏதேதோ விந்தையான சத்தங்கள் கேட்டன நீலாதேவிக்கு. அதிக செவித்திறன் கொண்டிருந்த பெண்ணவருக்கு நெடுந்தூரத்திலேயே அந்த ஒலிகள் கேட்க ஆரம்பித்திருந்தன. ஒலிகள் கேட்டனவே தவிர ஒலிகளில் தெளிவில்லை. உடன் சென்ற மற்ற எவருக்கும் இலைத்தலைகளின் அசைவு உண்டாக்கிய சத்தத்தை தவிர வேறு எந்த ஓசையும் கேட்கவில்லை. கேட்ட ஒலியை தொடர்ந்து அவதானித்தபடியே நீலாதேவி பயணத்தை தொடர்ந்தார். ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றவுடன் உடனிருந்தவர்களுக்கே தெளிவற்ற சத்தங்கள் காட்டின் நாலாபுரங்களிலும் எதிரொலித்த வண்ணம் அவர்களது செவிகளை சென்றடைந்திருந்தன. மற்றவர்களுக்கு இரைச்சலாக கேட்ட ஒலி இப்போது நீலாதேவிக்கு துல்லியமாக கேட்டது. யாரோ சிலர் சேர்ந்து யாரோ சிலரை தாக்குவதாகவும் காயம்பட்டவர்கள் உதவிக்கு ஆட்களை அழைப்பதாகவும் தோன்றியது நீலாதேவிக்கு. அம்மனிதர்கள் பேசியது வடமொழியாகையால் சத்தங்களைக் கொண்டு நீலாதேவி தானாக யூகித்துக் கொண்டாரே தவிர அவர்களது வார்த்தையின் பொருள் இன்னதுதான் என்று அவருக்கு விளங்கவில்லை. அணுகணமும் தாமதிக்காமல் மாட்டு வண்டியிலிருந்து கீழிறங்கியவர் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞர்களில் ஒருவனிடம் இருந்து ஒரு குதிரையை பெற்று அதில் ஏறி அமர்ந்து உதவி கோரி ஒளியெழுந்த திசை நோக்கி குதிரையை செலுத்தினார். மற்ற இளைஞர்கள் நீலா வாய் திறந்து கட்டளையிடத் தேவையின்றி அவரை பின்தொடர்ந்து சென்றனர். காட்டின் மையப்பகுதியில் 10 பேர் சேர்ந்த கும்பல் ஒன்று 5-6 பேரை சரமாரியாக தாக்கி வந்தது. அவர்களில் ஒரு மனிதர்தான் அந்த எதிரிகளின் இலக்காக இருந்தார். மீதமிருந்த மனிதர்கள் அந்த ஒற்றை மனிதரை பாதுகாத்து வந்தனர். பாதுகாத்து வந்தவர்கள் பெருமளவு காயம்பட்டிருந்த போதும் தாங்கள் பாதுகாத்து வந்த நபரை எதிரிகளிடம் பறிகொடுத்துவிடக்கூடாது என்ற உறுதியில் ரத்தம் சிந்தி போராடி வந்தனர். அவர்களுக்கு நடுவில் இருந்த அந்த ஒற்றை மனிதரும் நம்பிக்கை இழந்து உடலின் ஆற்றலையும் இழந்து மரணத்தின் வசம் சரணடைய தயாராக இருந்தார். சண்டை நடந்த இடத்தை நெருங்கிய உடனேயே அவ்விடத்தை பார்வையால் அளவெடுத்து விட்டார் நீலாதேவி. பதற்றமாக கண்களில் மரண பயத்துடன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த குதிரைகளை பார்த்தும் தாக்குதலுக்கு ஆளாகிக் கொண்டிருந்த மனிதர்களின் உடைகளை பார்த்தும் அவர்கள் இராஜாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சந்தேகமில்லாமல் உணர்ந்து கொண்டவர் இறுதியாக தரையில் உருண்டு கிடந்த மணிமுடியை கவனித்தவுடன் எதிரிகள் கொல்ல முயல்வதும் காவலர்கள் காப்பாற்ற உதவுவதும் ஒரு அரசரை என்று உணர்ந்து கொண்ட நீலா குதிரையை மின்னல் வேகத்தில் செலுத்திச் சென்று மன்னரை தாக்கி வந்த கும்பல் மீது தன் குதிரையை பாயவிட்டு எதிரிகளை தரையில் விழச் செய்தார். அரை நாழிகை தொடர்ந்த இந்த சண்டையில் நீலாவின் தரப்பு எதிரிகளை அடித்து வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தது. சண்டை முடியும் தருவாயில் மாட்டு வண்டிகளில் அவ்விடத்தை அடைந்திருந்த நீலாவின் ஆட்கள் காயம்பட்டு கிடந்த மன்னருக்கும் அவரது ஆட்களுக்கும் முதலுதவிகள் செய்தனர். சுசீலையிடம் மருந்து பெட்டியை எடுத்து வரச் சொன்ன நீலா மன்னரின் காயங்களை தானே துடைத்துவிட்டு அதில் மருந்துகள் தடவி உதவி செய்து வந்தார். மன்னரோ தனது பாஷையில் நீலாவிடம் தொடர்ந்து பேசி வந்தார். நீலா உதவி செய்ய வந்ததிலிருந்து மன்னரின் கண்கள் நீலாவை விட்டு அகலவில்லை.
கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் அம்மனின் திருக்காட்சியை இமைமூட மனமில்லாமல் தரிசிப்பதைப் போல நீலாதேவியின் மதிவதனத்தை விட்டு பார்வையை அகற்றவே இல்லை அந்த மன்னர். அவர் பேசுவது புரியாவிடினும் கைகூப்பி கும்பிடும் அவரது செய்கையைக் கொண்டே அம்மன்னர் தனக்கு நன்றி கூறுகிறார் என்பதை புரிந்து கொண்டு நீலா கண்களை மூடித்திறந்து ஆமோதிப்பாக தலையசைத்து நன்றிகளை ஏற்றுக்கொண்டார். கைதிகளை அங்கே இருந்த மரங்களில் கட்டி போட்டு வந்தனர் அமரேந்திரனும் நீலாவின் மற்ற ஆட்களும். முதலுதவி செய்து மன்னரின் இரத்தப்போக்கை கட்டுக்குள் கொண்டு வந்த நீலா கைதிகள் கட்டி போடப்படுவதை பார்த்து எழுந்து சென்றார். அமரன் கட்டி போட்ட கைதியின் கட்டை உருவினார். ஒரே உருவலில் முடிச்சு அவிழ்ந்து விட்டது. அமரனை செல்லமாக முறைத்த நீலா, அண்ணா, உன்னிடம் எத்தனை முறை கூறியிருக்கிறேன், கட்டுப்போட உன் மகனிடம் கற்றுக்கொள் என்று. வருணனின் தந்தையாக இருந்து கொண்டு கட்டுப்போடத் தெரியாமல் இருக்கிறாயே. நான் இவனை கட்டுகிறேன் பார், இந்த கட்டை வருணன் வந்தால் கூட அறுத்தறிய முடியாது என அண்ணனிடம் சவால் விட்டவாறே உதடுகளை மடித்துக் கொண்டு விசித்திரமான கட்டு ஒன்றை போட்டார். ஒருவனை மட்டுமில்லாது மற்றவர்களை பிணைத்திருந்த அனைத்து கட்டுக்களையும் அவிழ்த்து தானே வலுவுள்ள கட்டுக்களை போட்டு முடித்தார். கட்டி முடித்த பின் தூசி தட்டுவது போன்று கைகளை தட்டி கொண்டவாறே அமரனை நெருங்கி வந்த நீலா, எப்படியண்ணா, கண்டாயா என் திறமையை? இப்போது சென்று அவிழ்த்துப்பார். எத்தனை முயன்றாலும் கட்டு இருக்கத்தான் செய்யுமே தவிர அவிழாது என்று பெருமையாகச் சொல்லி தோள்களை குலுக்கிக் கொண்டார். தகப்பன் மகளை பார்க்கும் வாஞ்சையான பார்வையை நீலாவிடம் செலுத்திய அமரன் பெண்ணவரது சிரத்தில் ஆசியளிப்பது போல கை வைத்து, உங்களது திறமையை இன்று நேற்றா நான் காண்கிறேன் தாயே. உங்களது பிள்ளை பிராயத்திலிருந்தே கண்டு ரசித்துதான் வருகிறேன். இந்த கட்டுப்போடும் சூத்திரத்தை வருணனுக்கு கற்றுக் கொடுத்தவரே நீங்கள்தான். பிரபு ஆதித்யவர்மருக்கும் இதை கற்றுக் கொடுக்க ஆசைப்பட்டீர்கள். ஆனால் அவருக்கு உங்களிடம் இருந்த மற்ற வித்தைகளை கற்றுக்கொள்வதில்தான் நாட்டம் இருந்ததை தவிர கட்டுப்போட கற்றுக்கொள்வதில் விருப்பம் இருந்திருக்கவில்லை. ஆனால் தங்களிடம் வருணனை மிகவும் கவர்ந்ததோ இந்த கலைதான். எனக்கென்னவோ இதை வருணனிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றவில்லை அம்மா. இந்த கட்டுக்கு பிரசித்தி பெற்றவன் வருணனாக மட்டுமே இருத்தல் வேண்டும் அம்மா. பிரபு ஆதித்யவர்மர் கூட இதை கற்றுக்கொண்டு புகழ் பெற்றுவிடக் கூடாது என்று உள்ளத்தின் எண்ணத்தை மறைக்காமல் வெளியிட்டார் அமரன். நீலா பேசியவரை முறைத்து, இருந்தாலும் உனக்கு சுயநலம் அதிகம் அண்ணா. வருணனைத் தவிர யாரும் இதை அறிந்து கொள்ளக்கூடாது என்று கருதுகிறாய். அதிலும் என் ஆதித்யன் அறிந்து கொள்ளக்கூடாது என்று என்னிடமே தைரியமாகச் சொல்கிறாய். சுயநலம் இருக்க வேண்டியதுதான், ஆனால் இவ்வளவு கூடாது அண்ணா என்று உடன்பிறவா தமையனை செல்லமாக கண்டித்தார். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் உடல் வலியையும் மறந்து இமை மூடாமல் பார்த்து நெகிழ்ந்து கொண்டிருந்தார் விராட்பூரின் மன்னர் ஹேமந்த். புதியவர்கள் பேசிக்கொண்ட பாஷை அவருக்கு புரியாவிடினும் நீலாதேவியின் பண்பும் பாசமாக பழகும் பாங்கும் அவரை வெகுவாக கவர்ந்துவிட்டது. அரசரை தூக்கிச் சென்று தாங்கள் வந்த மாட்டு வண்டியில் படுக்கச் செய்து மற்ற வீரர்களையும் அவ்வாறே இதர வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு அவர்கள் பயணித்து வந்திருந்த குதிரைகளை தாங்கள் கிளப்பிக் கொண்டு அம்மனிதர்கள் காட்டிய திசையில் விராட்பூர் கோட்டை நோக்கிச் சென்றனர் வசுமித்ராவினர். மன்னர் காயம்பட்டு வந்திருந்ததை கண்டவுடன் கோட்டையின் வாயிற்காவலர்கள் எச்சரிக்கை மணியை ஒலிக்க அடுத்த சில கணங்களில் கோட்டையே பரபரத்தது. புது மனிதர்களுடன் மன்னர் வந்திருந்ததைக் கண்டு அனைவரும் பதற்றமுற்று ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்திருந்தனர். மன்னரை காப்பாற்றி அழைத்து வந்திருக்கிறார்களா அல்லது பிணை கைதியாக அழைத்து வந்துள்ளார்களா என்று அறிய மாட்டாமல் தவித்த அவர்கள் கோட்டை தளபதியின் கட்டளை கிடைத்தால் அந்த புது மனிதர்களின் உயிரை உறிஞ்சிவிடும் உத்வேகத்துடன் நின்றிருந்தனர். வீரர்களின் தோரணையை பார்த்து தனக்கு உதவி புரிந்தவர்களை தன்னவர்கள் தாக்கிவிடுவார்களோ என பயந்து கோட்டை காவலர்களின் தலைவனை தன் அருகில் வரவழைத்து நேர்ந்தவற்றை சுருக்கமாக எடுத்து கூறி வந்திருப்பவர்களிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது என்று எச்சரித்தார் மன்னர். மன்னரின் உத்தரவை ஏற்ற காவலர் தலைவன் தன் வீரர்களுக்கு உரத்த குரலில் கட்டளைகள் பிறப்பிக்க அடுத்த கணம் வீரர்கள் ஆயுதங்களை உறையில் போட்டுவிட்டு அனைவரும் தரையில் மண்டியிட்டு மன்னருக்கும் விருந்தினர்களுக்கும் தங்களது மரியாதையை தெரிவித்தனர். இதற்குள் மன்னரை மாட்டு வண்டியில் இருந்து இறக்கி மாளிகைக்கு தூக்கிச் சென்றனர். செல்லும் வழியில் கூட விருந்தினர்களை கௌரவத்துடன் உபசரிக்கச் சொல்லி தன் வீரர்களுக்கு வலியுறுத்தியபடியேதான் அறையை அடைந்திருந்தார் மன்னர். மன்னரின் ஆணைகளுக்கு ஏற்ப வசுமித்ராவினருக்கு ஒரு தனி மாளிகை ஒன்றை ஒதுக்கி அதில் குறைச்சல் என்று சொல்லிக்கொள்ள எந்த அம்சமும் இல்லாமல் பார்த்து பார்த்து அவர்களுக்கு சேவை புரிந்து வந்தனர் விராட்பூர் சேவகர்கள்.
மன்னர் அறைக்கு சென்று சேர்ந்து முதல் கட்ட சிகிச்சை முடிவு பெற்ற சற்று நேரத்தில் எல்லாம் ஹேமந்தின் மனைவி மீராவும் அவரது செல்ல மகள் வசுப்பிரதாவும் விருந்தினர் மாளிகைக்கு வந்து நீலாதேவியை சந்தித்து விழிநீர் பொங்க நன்றியை தெரிவித்தனர். மொழியும் பொருளும் இலக்கணமும் அங்கு தேவையற்ற விஷயங்களாயின. அன்பு ஒன்றே உலகப் பொதுமொழி. அது இருந்தால் எந்த தேசத்திற்கும் செல்லலாம், எவர் மனதையும் வெல்லலாம் என அந்த காட்சியை கண்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நிமிடம் மனதில் பட்டது. நேரம் ஓடி அன்றைய பொழுது முடிவுக்கு வந்து இரவு துவங்க ஆரம்பித்திருந்தது. மரியாதைக்காக மன்னரை சந்தித்து நலம் விசாரிக்க வேண்டும் என்று நீலா யோசித்திருக்க, நீலாவை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் உந்த இருள் கவிந்த வேளையில் அரண்மனை வந்திருந்த வசுப்பிரதா அரண்மனை வைத்தியர்கள் தந்தைக்கு மயக்க மருந்து அளித்திருப்பதாகவும் அவர் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பதாகவும் தெரிவித்தாள். மறுநாள் சந்தித்துக் கொள்ளலாம் என தன் யோசனையை ஒத்தி போட்டார் நீலா. அன்று இரவு முழுவதும் இளவரசிக்கு நீலாவை நீங்க மனமே இல்லை. ஏதோ நீண்ட கால உறவு போல நீலாவிடம் அன்பை பரிமாறி வந்தவள் நீலாவின் மடியிலேயே உறங்கிப் போனாள். மறுநாள் பொழுது விடிந்தது. பயணம் புறப்படுவதற்காக நீலாவின் குழுவினர் தயாராயினர். இதை கவனித்து வந்திருந்த வசுப்பிரதா நீலாவிடம் ஏதோ சொல்லிவிட்டு தனது மாளிகை நோக்கி ஓடினாள். அவள் பேசியதன் பொருள் நீலாவிற்கு விளங்கவில்லை எனினும் இளையவளின் முகத்தில் ஏற்பட்ட சோகம் அப்பெண்மணிக்கு நன்கு விளங்கியது. தான் கிளம்புவதால் உண்டான சோகம்தான் அது என்று. இதை உணர்ந்து கொண்டவர் சிறியவளை நினைத்து வருந்தினார். விருந்து உபசாரங்களை ஏற்றுக்கொண்டு காலை உணவை முடித்துக் கொண்டு கிளம்புவதற்காக மன்னர் ஹேமந்திடம் விடைபெறுவதற்காக அமரனின் துணையுடன் அரச மாளிகைக்கு சென்றார் நீலா. அங்கே ராணி மீரா அளித்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு மன்னர் ஓய்வெடுத்த அறைக்கு சென்றார். மன்னரை கண்ட நீலாவுக்கு தன் கண்களை தன்னாலேயே நம்ப முடியவில்லை. மன்னரின் ஆரோக்கியம்தான் நீலாவை அப்படி வியக்கச் செய்திருந்தது. முதல் நாள் அதிக இரத்தப்போக்கால் அவதியுற்று நடக்கக்கூட முடியாமல் படுத்திருந்த மன்னர் அடுத்த நாளே பெருமளவு குணம் பெற்றிருந்ததைக் கண்ட நீலாவுக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஒரு வாரத்தில் அடைந்திருக்க வேண்டிய உடல்நிலை முன்னேற்றம் ஒரே நாளிலேயே காணப்பட்டது மன்னரிடம். படுக்கையில் அமர்ந்திருந்த மன்னர் நீலா தன் அறைக்குள் நுழைவதைக் கண்டவுடன் இரு கரம் கூப்பி அப்பெண்மணியை வரவேற்று ஆசனத்தில் அமரச் செய்தார். நீலாவின் முகத்தை பார்த்தவருக்கு தன் உடல்நிலையின் துரித முன்னேற்றம்தான் அப்பெண்மணியின் வதனத்தை வியப்பில் ஆழ்த்தியிருப்பதை உணர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை முறைகளை உடல் மொழியிலேயே விளக்கினார். மன்னரின் விளக்கத்தை புரிந்து கொண்ட நீலாவுக்கு மனதில் ஒரு ஆசை துளிர்த்தது. இருந்தும் அந்த ஆசையை மன்னரிடம் கேட்க மனம் வரவில்லை அவருக்கு. உயிரை காப்பாற்றிவிட்டு உதவி செய்யும்படி வேண்டினால் அது செய்த உதவிக்கு நன்றியை கேட்டு வாங்குவது போல ஆகிவிடும் என்று உணர்ந்தவர் ஆசையை மனதினுள் போட்டு புதைத்துக் கொண்டார். ஆனால் நீலா வாய் திறந்து கேட்காமலேயே அவர் உள்ளத்தில் தோன்றிய எண்ணத்தையும் அதை கேட்க அவர் தயங்கியதையும் புரிந்து கொண்ட மன்னர் தன் வைத்தியர்களை வரவழைத்து அவர்களிடம் தன் பாஷையில் ஏதேதோ கட்டளைகள் பிறப்பிக்க அவர்களும் மன்னரின் ஆணையை ஏற்றுக்கொண்டு வெளியேறினர். பின்பு நீலாவை நோக்கிய மன்னர், நீ விடை பெற்றுச் செல்வதற்காக என்னை சந்திக்க வந்துள்ளாய். ஆனால் நீ செய்த உதவிக்கு ஒரே நாளிலேயே உனக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டால் பிறகு என்னை காட்டிலும் நன்றி கெட்டவன் இந்த உலகத்திலேயே இல்லையம்மா. என் உடலில் உயிர் ஒட்டியிருப்பதற்கும் என் மனைவி மகள் நலத்துடன் இருப்பதற்கும் நீதானம்மா காரணம். நேற்றைக்கு என் உயிருக்கு ஆபத்து விளைந்திருந்தது என்றால் நாட்டினுள் பெரும் கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டு கோட்டையை எதிரிகள் சூழ்ந்திருப்பார்கள். என் வீட்டு பெண்களின் உயிரும் மானமும் அபாயத்திற்கு உள்ளாகியிருக்கும். அத்தனை பெரிய அனர்த்தத்தில் இருந்து என்னை காத்தவள் நீதான் அம்மா. எதிரிகளிடம் போராடி உடலெங்கும் காயம்பட்டு இனி வாழ்க்கை முடிந்துவிட்டது. நம் குடும்பமும் நாட்டு மக்களும் பரிதவிக்கப் போகிறார்கள் என நான் வருந்தி வந்திருந்த வேளையில் வானிலிருந்து குதித்த தேவதை போல நீ வந்து இறங்கினாய். அசுரர்களை வதம் செய்யும் அம்பிகையாக மாறி தீயவர்களை துவம்சம் செய்தாய். உன் உதவியை என் உடலின் இறுதிச் சொட்டு இரத்தம் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன் அம்மா. உன்னை அத்தனை விரைந்து இங்கிருந்து அனுப்பிவிடுவேன் என்று எண்ணாதே தங்கையே. நீ செய்த பேருதவியில் கடுகளவேனும் திருப்பிச் செய்து அனுப்பாவிடில் என் மனம் நிம்மதியுறாது. நீ இங்குதான் தங்கியிருக்க வேண்டும். நீ பயணம் வந்திருப்பதன் காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன் உடன் வந்திருக்கும் நோய்வாய்ப்பட்டவருக்கு மருத்துவ சிகிச்சை தேடியே தென்னாட்டிலிருந்து நீ இத்தனை தூரம் பயணித்து வந்திருக்கிறாய் என்பதை நான் அறிகிறேன். நீ வந்த காரியம் வெற்றி பெறாமல் உன்னை இங்கிருந்து அனுப்ப மாட்டேன் அம்மா. என் மகள் வசுப்பிரதாவுக்கும் நீ இங்கிருந்து செல்வது பிடிக்கவில்லை.
அவள் உன்னுடன் 2 நாட்களுக்கு தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் என்றெல்லாம் வடமொழியில் வார்த்தைகளில் மட்டுமின்றி உடல் அசைவுகளாலும் விளக்கி புரிய வைத்தார் மன்னர் ஹேமந்த். ஹேமந்த் பேசியது வார்த்தைக்கு வார்த்தை விளங்கவில்லை எனினும் அவர் பேசி வந்ததின் சாராம்சம் என்னவென்று உணர்ந்து கொள்ள நீலாவுக்கு சிரமம் இருந்திருக்கவில்லை. அரசி நீலாவுக்கும் அப்போது உதவி தேவைப்பட்டதால் அவரும் மறுக்காமல் மன்னரின் வேண்டுதலுக்கு ஒப்புக்கொண்டார். மன்னரிடம் விடை பெற்றுக் கொண்டு தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த மாளிகைக்கு நீலா சென்று சேர, மன்னரின் கட்டளையை ஏற்று கிளம்பி வந்திருந்த அரண்மனை வைத்தியர்கள் அங்கே வாயிலில் மருந்து பெட்டிகளுடன் காத்திருப்பதைக் கண்டு அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று தன்னுடன் வந்திருந்த நோயாளியை காட்டினார். உடல்நலக்குறைவால் படுத்திருந்த மனிதரை முற்றிலுமாக பரிசோதனை செய்யவே வைத்தியர்களுக்கு 2 நாழிகைகளுக்கு மேல் தேவைப்பட்டது. பரிசோதனை முடிந்த பின்பாக நீலாவை சந்தித்த வைத்தியர்கள் தங்கள் சோதனையின் முடிவை எடுத்துரைத்து, நோயுற்ற மனிதரை குணம் பெறச் செய்வது தங்களால் இயன்ற காரியமே என்றும், ஒரு சில மாதங்களிலேயே அம்மனிதரை பழையபடி நலம் பெற்று எழச் செய்ய தங்களால் இயலும் என்றும் நம்பிக்கை அளித்துவிட்டு சென்றனர். இவ்விஷயம் ஹேமந்துக்கு தெரியப்படுத்தப்படவே மறுநாளில் இருந்தே சிகிச்சையை துவங்கும்படியும், சிகிச்சை முடியும் வரை நீலாவும் அவரது குழுவினரும் தகுந்த பாதுகாப்புடன் சகல சௌகரியங்களுடன் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யச் சொல்லியும் மன்னர் உத்தரவிட்டார். நாட்கள் நகர்ந்து சென்றன. நீலா அந்த கோட்டைக்குள் வந்த நாள் முதலாக வசுப்பிரதா தன் இடத்தை நிரந்தரமாக விருந்தினர் மாளிகைக்கே மாற்றிக்கொண்டு விட்டாள். நீலா தன்னை அத்தை என அழைக்க வேண்டும் என இளவரசிக்கு கற்றுக் கொடுக்க, அதை புரிந்து கொண்ட பெண்ணவள் வார்த்தைக்கு வார்த்தை அத்தை அத்தை என அழைத்து நீலாவை ஆனந்தப்படுத்தினாள். இதைக் கண்ட அமரனுக்கு மனதில் ஒரு ஆசை பிறக்க, அவர் நீலாவை அணுகி, தாயே, இந்த அடிமைக்கு ஒரு ஆசை. இளவரசிக்கு தங்களை மிகவும் பிடித்துப் போய்விட்டது. உங்களுக்கும் அவரை பிடித்துவிட்டது என்று தெரிகிறது. இவரை தங்கள் மைந்தருக்கு மனமுடித்து வைத்து இப்போது உங்களுக்கு மட்டும் மருமகளாக இருக்கும் இவரை நம் ராஜ்யத்தின் மருமகளாக்கி விடலாமே. விராட்பூர் மன்னருக்கு தங்கள் மீதுள்ள அன்பை கண்டால் தங்களுக்காக அவர் எதையும் செய்ய தயங்க மாட்டார் என்றே படுகிறது. அதுவும் இன்றி நம் வசுமித்ரா ராஜ்யத்துடன் ஒப்பிடுகையில் இந்த விராட்பூர் ஒரு குறுநிலம் போலத்தான். நம்முடன் திருமண பந்தம் வைத்துக் கொண்டால் அது இந்நாட்டினருக்குதான் லாபம் அம்மா. இளவரசி தங்களை அத்தை என அழைப்பதை கேட்கும் போது உள்ளம் குதூகலிக்கிறது. இந்த திருமணத்தை பரிசீலியுங்கள் தாயே என வேண்டிக் கொண்டார். நீலாதேவி யோசனை செய்வது போன்று பாவனை செய்து, உன் யோசனை அருமைதான் அண்ணா. இவளை கண்ட மாத்திரத்திலேயே நான் அந்த முடிவுக்கு வந்துவிட்டேன். நம் குடும்பத்திற்கு ஏற்ற மருமகள்தான் இவள். ஆனால் எந்த மகனுக்கு இவளை திருமணம் செய்து வைக்கச் சொல்கிறாய்? எனக்கு 2 மகன்கள் உள்ளனர். அவர்களில் யாரை குறிப்பிடுகிறாய் நீ? நான் இளையவனுக்கு தான் இவளை யோசித்தேன். நீ எண்ணியது மூத்தவனா இளையவனா என்று கேட்டார். அமரன் சிறிதும் யோசிக்காமல், இளையவருக்குதான் தேவி. சக்கரவர்த்தி சோமவர்மருக்கு பிறந்த 2 இளஞ்சிங்கங்களும் அழகிய மான்குட்டி அகல்யாவும் தங்கள் பிள்ளைகளே. இதில் ஐயம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் தங்கள் மகன் என குறிப்பிட்டது தங்கள் திருவயிற்றில் உதித்த திருமகனையே என்று விளக்கினார். நீலா கோபித்துக் கொண்டது போல பாவனை செய்து, என் வயிற்றில் பிறந்தால்தான் என் பிள்ளையா என்ன? மூவரிலும் எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது அண்ணா. என் 3 பிள்ளைகளின் மீதும் நான் சம அளவுதான் அன்பு வைத்திருக்கிறேன். அவர்களை பேதப்படுத்தாதே அண்ணா. ஆனாலும் வருந்தாதே. என் இளைய மகனுக்குத்தான் நானும் இவளை தேர்ந்தெடுத்தேன். இந்த இளவரசி அவனுக்கே பொருத்தமானவள். இருவரது ஜோடி பொருத்தம் அற்புதமாக இருக்கும் என்று சிலாகித்தார். இந்த நிகழ்வு நடந்து சில மாதங்கள் கடந்திருக்கும். அப்போது அமரேந்திரன் நாடு திரும்ப வேண்டியிருந்தது. ஆதித்யனுக்கு அருகில் அமரன் இருந்தாக வேண்டும் என்று தொடர்ந்து யோசித்து வந்த நீலா அவரையும் சுசீலாவையும் வற்புறுத்தி வசுமித்ராவிற்கு அனுப்பி வைத்தார். அத்தம்பதிகளுக்கோ நீலாவை பிரியவும் மனமில்லை, வருணனை பிரிந்திருக்கவும் மனமில்லை. ஆதித்யனை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்ள தாங்கள் சென்றாக வேண்டியது அவசியம் என்று மனதை திடப்படுத்திக் கொண்டு வசுமித்ராவிற்கு புறப்பட்டிருந்தனர். மாதங்கள் விரைவாக உருண்டோடின. ஒருபுறம் வனபத்ராபுரியிலிருந்து கிளம்பி வந்திருந்த அந்த நோயாளிக்கு சிகிச்சைகள் முனைப்புடன் செய்யப்பட்டு வந்தன. இன்னொரு புறம் ராணி மீராவும் அரசி நீலாவும் நெருங்கிய தோழிகளாக மாறியிருந்தனர். வசுப்பிரதாவுக்கும் நீலாவுக்குமான நெருக்கம் அதிகரித்து இருவரும் பரஸ்பரம் மற்றவரது பாஷையை கற்றுத் தேறி வந்தனர். பொருட்களை சுட்டிக்காட்டி அதற்குண்டான வடமொழி பெயரை வசுப்பிரதா நீலாவுக்கும், அதற்குரிய தமிழ் பெயரை நீலா இளவரசிக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டனர்.
பொருட்களின் பெயரில் இருந்து ஆரம்பித்து அவற்றை பயன்படுத்தி சொற்றொடர்கள் அமைப்பது வரை திறமையாக கற்றுக்கொண்டிருந்தனர். மாதங்கள் பல கடந்தும் தான் யார் என்ற உண்மையை நீலா மன்னர் ஹேமந்திடம் வெளியிடவில்லை. ஹேமந்தும் விவரம் சொல்லச் சொல்லி நீலாவை வற்புறுத்தவில்லை. விவரங்களை தெரிவிப்பதற்கு மொழி ஒரு தடையாக இருந்தாலும் அன்பிற்கு பின்புலம் தேவையில்லை என்று இருவருமே இதுகாரும் எண்ணியிருந்தனர். தமிழ் மொழி சந்தனத்தின் நறுமணம் போல விராட்பூரின் கோட்டை முழுவதும் பரவியது. கோட்டைவாசிகள் பலரும் வனபத்ராபுரியினரிடம் தமிழ் பேச கற்று வந்தனர். மன்னருக்கும் அவரது மனைவிக்கும் அவர்களுடைய அன்பு மகள் வசுப்பிரதாவே தமிழ் கற்றுக் கொடுத்தாள். வருடம் 1 கடந்தும் தனக்கு அடைக்கலம் கொடுத்து அன்பை கொட்டி வருபவரிடம் உண்மையை மறைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் ஒருமுறை தானே சென்று தன் வரலாற்றை மன்னரிடம் ஆரம்பித்தார் நீலா. அண்ணா, நீங்கள் நினைப்பது போன்று நான் வெறும் கிராமத்துவாசி மட்டுமல்ல, வசுமித்ராவின் அரசி நான். என் மகன்தான் இப்போது அரியணையில் வீற்றிருப்பது என்ற உண்மையை உடைத்தார். மன்னரோ, எனக்கு உன் விவரங்கள் முன்னரே தெரியும் அம்மா. நீ பிறந்தது சாதாரண குலத்தில் இருக்கலாம், ஆனால் நீ வாழ்க்கைப்பட்ட ராஜகுலத்தின் கலை உன் முகத்தில் நிரந்தரமாக வீற்றிருக்கிறது. உன் நாட்டின் பெயரை உன் வாய்ப்படவே நீ உதிர்த்த சில குறிப்புகளைக் கொண்டு அறிந்து கொண்டேன். ஆதித்யன் என்ற பெயரை அனுதினமும் நீ உச்சரிக்காமல் இருந்ததே இல்லை. வசுமித்ராவில் ஆதித்யன் என்ற பெயருடைய அரசனை பற்றி விசாரித்து வரும்படி என் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்கள் வசுமித்ராவின் வரலாற்றையே அறிந்து வந்து ஒப்பித்து விட்டார்கள். அத்துடன் அந்த ராஜ்யமே ஆதித்யனின் கண்ணசைவில்தான் இயங்குகிறது என்றும், தென்னாட்டில் அந்த பெயரை உச்சரிக்கும் போதே பிரஜைகளிடம் ஒரு அதிர்வு ஏற்பட்டதை உணர முடிந்தது என்றும் என்னவர்கள் தெரிவித்தார்கள். அந்த பெயரை கேட்டவுடன் நல்லவர்களுக்கு பக்தியும் தீயவர்களுக்கு பயமும் பிறந்ததை தங்கள் கண்ணாரக் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள் என் ஆட்கள். உன் பின்னணியை தெரிந்து கொண்ட பின்பாக உன் மீது எனக்கே பெரும் பயபக்தி உண்டாயிற்றம்மா. ஆனால் என் செய்கையில் நான் அந்த பக்தியை வெளிப்படுத்தி உன்னை சங்கடத்தில் ஆழ்த்திவிடக்கூடாது என்ற காரணத்தால் தான் மரியாதையை மனதினுள் ஒளித்து வைத்துவிட்டு அன்பை மட்டுமே வெளிப்படுத்தி வந்தேன். உன் தகுதிக்கு இந்த சிறிய நாட்டில் அரண்மனை என்ற பெயரில் நான் கட்டி வைத்துள்ள இந்த சிறிய குடிலில் எந்த குறையும் சொல்லாமல் நீ தங்கியிருப்பது உன் பெருந்தன்மையை காட்டுகிறது அம்மா. நான் உன்னை ஒருமையில் அழைப்பது பெரிய குற்றம்தான். பல நாட்களாக அன்போடு பேசி வந்து காரணம் சொல்லாமல் திடீரென மரியாதை கொடுத்தால் அது உன்னை சங்கடப்படுத்தி விடுமோ என்ற அச்சத்தில்தான் உண்மையை தெரிந்து கொண்ட பின்னரும் எப்போதும் போல இயல்பாக பேசி வந்தேன். இனிமேலும் அப்படி என மன்னர் கூறி சென்ற போதே நீலா இடையிட்டு, இனிமேலும் தாராளமாக அப்படியே அழைத்து வரலாம் அண்ணா. அண்ணன் தங்கைக்கு இடையே அன்பு இருந்தால் போதும், மரியாதை அவசியமில்லை. இப்போது என்னை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று தெரிந்துவிட்ட பின்னால் என் ஆசை ஒன்றை வெளிப்படுத்த எனக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக எண்ணுகிறேன். என் மகனுக்கு தங்கள் மகளை மணமுடிக்க விரும்புகிறேன். என் கோரிக்கையை மறுக்காமல் அவளை திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்க வேண்டும் நீங்கள் என உரிமையோடு கேட்டார். ஹேமந்த் சற்றும் யோசியாது, மறுக்க வேண்டியது நீதான் அம்மா. உன் தகுதிக்கு எளியவனான என் வீட்டில் பெண்ணெடுக்க நீயே சம்மதிக்கும் போது பெண்ணை கட்டிக் கொடுப்பதில் எனக்கென்ன குறை? என் மகளுக்கும் உன் மகனுக்கும் இதில் சம்மதம் என்றால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நீலா என மனப்பூர்வமாக தெரிவித்து விட்டார். பெரியவரிடம் உத்தரவு கேட்ட பின்பாக மகனை பற்றி இளவரசிக்கு அனுதினமும் நீலா எடுத்து கூறிவர உருவத்தை பார்க்காமலேயே உள்ளுக்குள் காதல் பிறந்து விட்டது அவளுக்கு. அத்தையின் வர்ணனைகளுக்கு ஏற்ப மூக்கு இப்படித்தான் இருக்கும், விழிகள் இவ்வாறுதான் இருக்கும் என இளவரசியே ஒரு உருவத்தை கற்பனை செய்து கொண்டு அந்த கற்பனை உருவத்தை மனதிற்குள்ளேயே ஓவியமாக வரைந்து வைத்துக் கொண்டு அவனை காதலிக்கவே துவங்கிவிட்டாள். அந்த உருவத்துடன் தனிமையில் பேசுவாள், தனிமையில் சிரிப்பாள். ஒரு சமயம் புகழ்பெற்ற ஓவியர் ஒருவரை அவள் சந்திக்க நேர மனதில் இருக்கும் சித்திரத்தை ஓவியரின் உதவியுடன் ஏட்டில் பிரதியெடுத்து யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்துக் கொண்டாள். அத்தை அத்தை என ஆசையாசையாய் தான் உருகி வந்த நீலாவிடம் கூட அந்த ஓவியத்தை காட்டவில்லை வசுப்பிரதா. இப்படியே சென்று கொண்டிருக்க ஒருமுறை பக்கத்து சிறுநிலத்தில் இருந்த ஆலயம் ஒன்றில் தரிசிப்பதற்காக நீலாவும் வசுப்பிரதாவும் சென்றனர். வஞ்சகமில்லா மனிதர்களுக்கு மனதில் உள்ள ஆசையை உள்ளது உள்ளபடி நிறைவேற்றித் தரும் தெய்வம் என்று கேள்விப்பட்டபடியால் 2 நாள் பயண தூரத்தில் இருந்த அந்த கோவிலுக்கு எடுத்தேறிச் சென்றனர் பெண்கள் இருவரும். அவர்களுக்கு துணையாக ஆண் வீரர்களும் பெண் சேவகைகளும் என ஒரு பரிவாரமே சென்றது. வனபத்ராபுரியைச் சார்ந்த நீலாவின் ஆட்களும் அதில் அடக்கம். தரிசனம் முடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த வேளையில்
பெருமழை பெய்தது. பலத்த காற்றுடன் எதிரில் உள்ள பாறையே மறைக்கக்கூடிய அளவிற்கு இடைவெளி இல்லாமல் கொட்டிய மழையில் தொடர்ந்து பயணிப்பது கடினம் என்று உணர்ந்த நீலா பரிவாரத்துடன் சென்று அருகில் இருந்த சத்திரம் ஒன்றில் தஞ்சம் புகுந்திருந்தார். அச்சமயம் தூரத்தே சடசடவென ஒடிந்து விழும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து மனிதன் ஒருவன் அலறுவதும் கேட்க நீலா சிறிதும் தாமதிக்காமல் சத்தம் வந்த திசை நோக்கி ஓடினார். நீலாவுக்கு செவித்திறன் அதிகம். அவருக்கு கேட்ட ஒலி மற்றவர்களுக்கு கேட்டிருக்கவில்லை. இருப்பினும் அரசி அப்படி அதிவேகமாக ஓடுகிறார் என்றால் யாரோ ஆபத்தில் அகப்பட்டவரை காப்பாற்றுவதற்காகத்தான் இருக்கும் என்று யூகித்து வீரர்களும் பின்தொடர்ந்து சென்றனர். இளவரசியின் துணைக்கு பலரை விட்டுவிட்டு வனபத்ராபுரி வாலிபர்களும் ஒரு சில விராட்பூர் வீரர்களும் நீலாவை தொடர்ந்து சென்றனர். அங்கே சென்று பார்த்தால் புயலில் சிக்கிய மரம் ஒன்று ஒடிந்து குதிரையில் வந்த மனிதன் ஒருவனின் மீது விழுந்திருந்தது. அம்மனிதனும் அவன் வந்த குதிரையும் அந்த வலுவான விருட்சத்தின் அடியில் அகப்பட்டு கொண்டு தவித்தனர். அவ்வீரனது ஒரு கால் குதிரைக்கு அடியில் மாட்டிக்கொண்டிருந்தது. காலை மட்டும் அவனால் விடுவிக்க முயன்றிருந்தால் போராடி மரத்தை புரட்டி போட்டு அவனால் எழுந்திருக்கக்கூடும். அத்தகைய வலிமையானவன்தான் அவன். ஆனால் அவன் அன்றைக்கு இருந்த நிலையில் குதிரையின் அடியிலிருந்து வெளிவந்து அதன் பின்பு மரத்தின் பாரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதை பற்றி நினைக்கும் போதிலேயே அவனுக்கு மலைப்பாக இருந்தது. சண்டையிட்டதால் ஏற்பட்ட காயங்கள் அவன் உடல் முழுவதும் காணப்பட்டன. அவ்வாலிபனது முகமே அடையாளம் காண முடியாத அளவிற்கு காயங்களால் வீங்கி போயிருந்தது. அத்தனை வலியையும் மீறி தான் சென்றே ஆக வேண்டும் என்ற உந்துதல் அவனிடம் தென்பட்டது. நீலா விழுந்திருந்த அவ்வாலிபனை நெருங்க அவனோ தனக்கு எதிரே இருந்த பாதையிலேயே கவனத்தை செலுத்தியிருந்தான். யாரோ அங்கு செல்வதைத்தான் அம்மனிதன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என நீலா புரிந்து கொண்டார். செல்பவரை தொடர முடியாமல் போன வருத்தத்தில் கைகளை நீட்டி கூச்சல் ஒலிகளால் தனது ஆற்றாமையை வெளிப்படுத்தி வந்தான் வீரன். வாடியிருந்தவனை நீலா நெருங்கிய உடனேயே மரண வாயிலில் தவிப்பவனுக்கு இரவாவரம் தரும் தேவாமிர்தம் கிடைத்தது போன்ற ஆனந்தமும் நம்பிக்கையும் அவ்வாலிபனது மனதில் துளிர்த்தது. நீலாவை தொடர்ந்து ஆடவர்கள் பலரும் உதவிக்கு ஓடி வந்து மரத்தை அப்புறப்படுத்த உயிர் பிழைத்து விடுவோம் என்று அணுவளவு துளிர்த்த அந்நம்பிக்கை அசுர வளர்ச்சியடைந்து பெரிய விருட்சமாகவே உருமாறியது. கொட்டும் மழையில் காயம்பட்டவனுக்கு வைத்தியம் செய்ய முடியாதென அவனை தூக்கிக் கொண்டு நீலாவின் ஆட்கள் தாங்கள் மழைக்கு ஒதுங்கியிருந்த சத்திரத்திற்கு அழைத்துச் சென்றனர். செல்லும் வழியில் நீலாவிடம், அம்மா, தக்க தருணத்தில் வந்து தாங்கள் செய்த உதவிக்கு நன்றி. நான் ரஞ்சதபுரி நாட்டின் போர்ப்படை தளபதி. அந்நாட்டின் கோட்டை காவலனும் நான்தான். எங்களது இளவரசரும் நானும் எதிரிகளை துரத்தி கொண்டு வந்தோம். இங்கு வந்த பின்புதான் தெரிந்தது நாங்கள் அவர்களை துரத்தவில்லை, நாங்கள் தொடர்ந்து வரும்படி அவர்கள்தான் சூழ்ச்சி புரிந்திருக்கிறார்கள் என்று. அந்த பகைவர்கள் எம் இளவரசரை கடத்தி சென்று விட்டார்கள். அவர்களை தொடர்ந்துதான் நான் சென்று கொண்டிருந்தேன். என்னிடமிருந்து தப்பிக்க அதிவிரைவாக குதிரை செலுத்திச் சென்றவர்கள் மரம் விழுந்து நான் அடியில் மாட்டிக்கொண்டதை அறிந்த பின்பு என்னை மாய்ப்பதற்காக திரும்பி வந்தனர். ஆனால் கூட்டமாக உங்கள் ஆட்கள் வருவதை பார்த்த பின்பு குதிரைகளை மீண்டும் திருப்பிக் கொண்டு சென்று விட்டனர். எனக்கு ஒரே ஒரு உதவி புரியுங்கள் அம்மா. எனக்கு ஒரு குதிரை மட்டும் தாருங்கள். என் குதிரை மிகவும் காயம்பட்டிருக்கிறது. நான் சென்று என் இளவரசரை மீட்டு வந்து தங்கள் குதிரையை திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என வடமொழியில் மன்றாடினான். வீரனின் வேண்டுகோளை கேட்டவர் தன்னுடன் சத்திரத்திற்கு நடை போட்டு வந்த தன் ஆட்களுக்கு கஞ்சாடையில் கட்டளை பிறப்பித்து அவர்களை மறுபடியும் திரும்பி மண்பாதைக்கு செல்லச் சொன்னார். உத்தரவை ஏற்று அவர்களும் எதிரிகளை எதிர்கொள்வதற்காக வாலிபன் விழுந்து கிடந்த சாலைக்கு சென்றனர். வடமொழியில் வேண்டுகோள் விடுத்தவனுக்கு தமிழ் மொழியில் பதிலுரைத்தார் நீலா. உன் இளவரசனை நீதான் சென்று காப்பாற்ற வேண்டும் என்பதிலேயே தம்பி. இதோ என் ஆட்களை அந்த பணிக்கு அனுப்பிவிட்டேன். நீ பலத்த காயம்பட்டுள்ளாய். இப்போதுள்ள நிலையில் உன்னால் குதிரை செலுத்தவோ சண்டையிடவோ முடியாது. அதனால் நீ நன்கு ஓய்வெடுத்துக்கொள் என்று அறிவுறுத்தினார். தன் இளவரசனை உடனடியாக காப்பாற்றியாக வேண்டும் என்ற அவசரம் ஒரு புறம் இருந்தாலும் அந்த உத்வேகத்தையும் மீறி நீலா பேசிய தமிழ் வீரனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அவன் அந்த வியப்பு மாறாமல், அம்மா, தாங்கள் தமிழ் திருநாட்டைச் சேர்ந்தவரா? அது சரி, நான் தமிழன்தான் என்று எப்படி அறிந்து கொண்டீர்கள்? நான் பேசியது வடமொழியில் அல்லவா என்று வியந்தபடி கேட்டான். நீலா புன்சிரிப்பு பூத்துவிட்டு, அழகிய தாமரை மலருக்கு அருகில் வைத்தாலும் மல்லியானது தனது இனிய நறுமணத்தை பரப்பதானப்பா செய்யும். அதுபோலத்தான் நீ பேசிய வடமொழியும்.
நீ பேசிய அந்த மொழியில் தமிழின் சாயல் அப்பட்டமாக தென்பட்டது. வடநாட்டினன் தமிழ் பேசுவதற்கும் நம்மை போன்ற தமிழர்கள் நம் தாய்மொழியை பேசுவதற்கும் வேறுபாடு இருக்குமல்லவா? எவர் ஒருவரும் பிற மொழியை தன் தாய்மொழியின் சாயல் கலந்துதான் பேசுவர். அப்படித்தான் உன் வார்த்தைகளில் தமிழின் சாயலை கண்டறிந்தேன் என பதிலுரைத்தார். இதை கேட்டு மனதின் ஐயம் நீங்க பெற்ற வாலிபனுக்கு மறுபடியும் ஐயம் இருந்த இடத்தை கவலை வந்து ஆக்கிரமித்துக் கொண்டது. தமிழை கேட்டவுடன் தம்பிக்கு நிகரான இளவரசனை மறந்து போனவன் மீண்டும் அவனது நினைவு வரப்பெற்று, அம்மா, தங்கள் ஆட்களால் எதிரிகளை தொடர்ந்து செல்ல முடியாது. அவர்கள் அதிவேகத்தில் குதிரை செலுத்திச் செல்கிறார்கள். தங்களவர்களோ கால்நடையாக சென்றிருக்கிறார்கள். ஆதலால் எதிரிகளை பிடிப்பது சாத்தியமே இல்லையம்மா என்றான் வருத்தம் தோய்ந்த குரலுடன். இப்படியாக வீரன் கேட்டு முடிக்க சத்திரத்தை நெருங்கியிருந்தனர் நீலாவும் அவனை தூக்கிச் சென்ற மற்றவர்களும். கவலையில் புலம்பியவனிடம், எதிரிகளைத் தேடி நாம் செல்ல தேவையில்லை அப்பா, அவர்களே இந்த பக்கமாகத்தான் திரும்பி வர வேண்டும் என புதிர் போட்டார் நீலாதேவி. அப்பெண்மணியின் வார்த்தைகள் வீரனை குழப்பியதை அவனது கண்களே காட்டிக் கொடுத்து விட்டன. வாலிபனின் ஐயத்திற்கு தீர்வளிக்கும்படியாக அவனிடம், ஆமப்பா, உன் எதிரிகள் சென்றுள்ள பாதையில் 2 கல் தொலைவுதான் முன்னேறிச் செல்ல முடியும். அதற்கு அப்பால் பாதையில் பெரிய பாறை ஒன்று உருண்டு விழுந்திருக்கிறது. பாதையின் இருபுறமும் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. குதிரைகளால் பாறையையும் தாண்ட முடியாது, மண்சரிவிலும் நடக்க முடியாது. மனிதர்களாலும் தான். மீறி பிடிவாதமாக சரிவில் நடந்தால் பிறகு வீட்டிற்கு செல்ல முடியாது. கால் ஒடிந்து வைத்தியசாலைக்கு தான் செல்ல வேண்டியிருக்கும். ஆகவே சென்றவர்கள் மறுபடியும் இதே பாதையில்தான் திரும்பி வருவர். நீ நிம்மதியுறப்பா. நாங்கள் வந்த வழி அதுதான். அவ்விடத்தை நாங்கள் கடந்த சில கணங்களில்தான் மண்சரிவு ஏற்பட்டு பாறை உருண்டது. நாங்கள் வணங்கி வந்த அந்த இறைவன்தான் எங்களவர்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நேரவிடாமல் காத்திருக்கிறார் என நிம்மதி பெருமூச்சு விட்ட நீலா அண்ணாந்து பார்த்து கைகளை கூப்பி இறைவனுக்கு நன்றி கூறினார். பின்னர் வீரனது காயங்களை துடைத்து கையுடன் எடுத்து வந்திருந்த மருந்து பெட்டியில் இருந்த மூலிகை பொடிகளை கொண்டு சிகிச்சை செய்தார். மருந்தை கலக்க தூய்மையான தண்ணீர் தேவைப்பட இளவரசியை அழைத்த நீலா, வசுப்ரதா, வெளியே சென்று இந்த மண்குவளையில் மழைநீரை பிடித்து வா அம்மா. பள்ளத்தில் தேங்கியிருக்கும் தண்ணீரை முகர்ந்து வராதே. பொறுத்திருந்து வானிலிருந்து பொழியும் மழையை நேரடியாக குடுவையில் பிடித்து வாடா கண்ணே என பாசமாக கேட்டுக்கொண்டார். அந்நியன் ஒருவன் அடிபட்டு இரத்த காயங்களோடு தூக்கி வரப்பட்டதைக் கண்டு பயத்தில் உறைந்து போய் மூளையில் பதுங்கியிருந்த இளவரசியை நிதானத்திற்கு கொண்டு வரவே நீலா இளவரசியை தேர்ந்தெடுத்து அவளுக்கு அந்த பணியை வழங்கியிருந்தார். அத்தையின் ஆணை கேட்டவுடன் இளவரசியும் விரைந்தோடி வந்து குவளையை பெற்றுக்கொண்டு மழைநீரை பிடிக்க சத்திரத்திற்கு வெளியே சென்றாள். அந்த கருங்கல் கட்டிடத்தின் திண்ணையில் நின்றபடி இளவரசி மழை நீரை குவளையில் சேகரித்து வந்தாள். அத்தனை நேரம் அந்த அறையில் அழகிய மான்குட்டி போல பெண்ணொருத்தி இருந்ததை கவனிக்கவே இல்லை அந்த வாலிபன். தேவதை போல திடீரென வெளிப்பட்டு அண்ணனடை போட்டு அவள் திண்ணைக்கு சென்றதை கண்கொட்டாமல் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தான் வாலிபன். மழைநீரை பிடிக்கும் சாக்கில் வேண்டுமென்றே நீரை சிதறவிட்டு நீர்த்துளிகளை தன் மீது படும்படி செய்து அத்தை பார்க்கிறாரா என்ற பயத்தில் அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டு பார்க்கவில்லை என்ற ஆனந்தத்தில் கண்களை மூடி சில்லென்ற மழைத்துளிகள் மேனியில் படுவதை அவள் ரசித்து அனுபவித்து வந்த காட்சிகள் வாலிபனை கிறக்கத்தில் ஆழ்த்தின. எப்பேற்பட்ட மாவீரனையும் அவன் தன் வலிமையையும் கடமையையும் மறக்கச் செய்யும் ஆற்றல் கண்ணியர்களுக்கு உண்டு என்று நினைவு கூர்ந்த வீரன் சிரமப்பட்டு போராடி மனதை கட்டுக்குள் கொண்டு வந்தான். சாலையில் எதிர்ப்பட்ட எதிரிகளுடன் சண்டையிட்ட நீலாவின் ஆட்கள் இளவரசனை மீட்டு வந்து காயம்பட்டிருந்த அவனுக்கும் சிகிச்சைகள் கொடுத்தனர். நேரம் கடந்து மழையும் ஓய்ந்தது. விராட்பூருக்கு பயணத்தை துவங்குவதற்காக நீலாவின் பரிவாரம் ஆயத்தமாகி சத்திரத்திற்கு வெளியே வர அவர்களை வழியனுப்புவதற்காக இளவரசனும் தளபதியும் வாயிலுக்கு வந்தனர். அவர்களை பார்த்து உரிமையோடு கோபித்துக் கொண்ட நீலா, என்ன கையசைத்து எங்களை கிளம்பச் சொல்கிறீர்கள்? நீங்கள் இருவரும் வரவில்லையா? இந்த சத்திரம் உங்களுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டதா என்ன? இதைவிட அழகழகான கட்டிடங்கள் விராட்பூர் கோட்டைக்குள் இருக்கின்றன. வந்து அங்கு தங்கிக் கொள்ளுங்கள். உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. முகம் கூட வீங்கி போயுள்ளது. காயத்தினால் உங்கள் வதனங்கள் உண்மையில் எப்படி இருக்கும் என்பதை கூட நான் அறியேன். இத்தனை தூரம் தாய்ப்பிள்ளையாக பழகிவிட்டு நாளை வெளியே எங்கேனும் சந்தித்துக் கொண்டால் உங்களை எனக்கு அடையாளம் தெரிய வேண்டாமா? அதற்காகத்தான் அழைக்கிறேன். எங்களுடன் கிளம்பி வாருங்கள் என வேடிக்கையாக பேசி வாலிபர்கள் இருவரையும் அழைத்தார் நீலா. தளபதி சங்கோஜப்பட்டு
வேண்டாம் அம்மா, தங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? இப்படியே அருகில் உள்ள கிராமம் ஏதாவது ஒன்றில் வைத்தியம் பார்த்து கொண்டு நாங்கள் நாடு நோக்கி கிளம்புகிறோம். மன்னர் எங்களை காணாமல் வருந்துவார். அவரிடம் சென்று நாங்கள் நலமாக உள்ளதை தெரிவிக்க வேண்டும் அம்மா. எங்களுடைய காயங்கள் குணமான பின்பு அவசியம் தங்களை சந்திக்க வருகிறோம். எங்கள் உயிரை காப்பாற்றியவர் தாங்கள். தங்களது ஆசிகள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு விடை கொடுங்கள் அம்மா என இளவரசனுக்கும் சேர்த்து தளபதியே நீலாவிடம் மன்றாடினான். நீலாவோ பேசியவனின் தலையை வாஞ்சையுடன் கோதி, அன்னையின் ஆசிகள் பிள்ளைகளுக்கு எப்போதும் உண்டு மகனே. என் பிள்ளைகளும் தூரதேசத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நான் சந்தித்தே பல வருடங்கள் ஆகின்றன. இருந்தும் அவர்களுக்கு ஆசி வழங்க ஒருபோதும் தவறியதில்லை நான். உங்கள் இருவரையும் காணும் போதில் என் மகன்களின் நினைவு வருகிறது எனக்கு. சில நாட்களேனும் அரண்மனையில் வந்து தங்கி சிகிச்சை பெற்று செல்லுங்கள் பிள்ளைகளே. உங்கள் மன்னருக்கு விராட்பூர் மன்னர் மூலமாக தகவல் அனுப்பிக் கொள்ளலாம் எனச் சொல்லி வாலிபர்களை அன்போடு அழைத்தார். பெரியவர் இத்தனை வற்புறுத்திய பிறகு அவரது அன்பை உதறிவிட்டுச் செல்ல இளவரசனுக்கு மனமில்லை. தளபதிக்கு நீலாவை காணும் போதில் புதிதாக கண்டது போல தோன்றவில்லை. பல ஜென்மங்களாக தாய் பிள்ளையாக அவருடன் பந்தம் தொடர்ந்து வந்தது போலவே தோன்றியது அவனுக்கு. அன்னையின் அன்பு ஒருபுறம் அவனை விராட்பூருக்கு செல்லச் சொல்லி தூண்ட, இளவரசியின் அழகு மறுபுறம் அவனை கயிறு போட்டு அவள் பால் கட்டி இழுத்தது. அன்னையின் அன்பு கட்டளையை ஏற்பதற்காகவும் கூடவே அந்த அழகியை தரிசிப்பதற்காகவும் கோட்டைக்கு சென்றே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து நீலாவின் பரிவாரத்துடன் சேர்ந்து விராட்பூருக்கு சென்றான் தளபதி. அங்கே கோட்டைக்குள் மன்னரை விட அதிக மரியாதை நீலாவுக்கு கொடுக்கப்படுவதைக் கண்டு வியந்தானவன். நீலாவின் வெளிப்புற தோற்றம் சாதாரணமாக இருந்தாலும் மன்னர் ஹேமந்த் முதல் கோட்டையின் காவலர்கள் அதிகாரிகள் வரை அனைவரும் அவரை மதித்து போற்றி வருவதை கவனித்தான் தளபதி. நீலா தங்கியிருந்த மாளிகை அல்லாமல் வேறொரு விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கப்பட்டிருந்த வாலிபர்களை அனுதினமும் நீலா சென்று சந்தித்து அவர்களை நலம் விசாரித்து வந்தார். விராட்பூர் மருத்துவர்கள் கொடுத்த பிரத்யேக சிகிச்சை முறைகளால் வாலிபர்களின் காயங்கள் விரைந்து குணமாகி வந்தன. என்னதான் மருந்துகள் அவன் உடலில் தன் வேலையை காட்டினாலும் தளபதியின் வாலிபமும் அதன் வேலையை சரிவர செய்துதான் வந்தது. இளவரசியை காண வேண்டும் என்ற உந்துதல் அவனுக்குள் ஏற்பட்டு வந்தது. தளபதியின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட இளவரசன், இது சரியில்லையடா தளபதி. நாம் இங்கு விருந்தாளிகள், சரியாக சொன்னால் அடைக்கலம் புகுந்திருப்பவர்கள். இருக்க இடம் கொடுத்தவரிடம் மணக்க பெண் கேட்டால் அது தர்மமாகாது. ஆசைகளை கட்டுப்படுத்து என நண்பனுக்கு கடிவாளம் போட்டான். தளபதியோ, நான் பெண் கேட்கப் போவதில்லையே நண்பா. பெண்ணவளை ரசிக்கிறேன். இது தவறா என்ன? அவள் மீது நான் காதல் வயப்பட்டுள்ளது உண்மைதான். ஆனால் காலம் யாரை யாருடன் பிணைக்க நினைக்கிறது என்று அந்த விதிக்குதான் தெரியும். இந்த இளவரசியை யார் அடைய வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அவனே அவளை அடைவான். விருந்தாளிக்கான வரம்பை மீறி நான் நடந்து கொள்ள மாட்டேன் நண்பா, என்னை நம்பு என்று இளவரசனுக்கு வாக்களித்தான் தளபதி.